+2 Computer Applications and Introduction to Adobe PageMaker. இதுக்கு முந்தின வீடியோல பேஜ் மேக்கர்னா என்ன, பேஜ் மேக்கர்ல ஒரு புது டாக்குமெண்ட் எப்படி ஓபன் பண்றதுங்கிறத பத்தி லேர்ன் பண்ணோம். இந்த வீடியோல பேஜ் மேக்கர் எடிட்டிங் ஃபீச்சர்ஸை பத்தி லேர்ன் பண்ண போறோம். பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும்னா அங்க டெக்ஸ்ட் பிளாக் இருக்கணும். டெக்ஸ்ட் பிளாக்கை கிரியேட் பண்றதுக்கு டெக்ஸ்ட் டூல் எடுக்கணும். டூல் பாக்ஸ்ல இருக்கிற டீன்ற ஐகானை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஷார்ட்கட்டு Shift Alt F1 இதை பிரஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐபீம் மாதிரி ஒரு ஐகான் வரும். அதை நீங்க உங்க பேஜ்ல எங்க வேணாலும் கிளிக் பண்ணலாம். அப்போ ஒரு இன்சர்ஷன் பாயிண்டர் வந்து வெர்டிக்கல் ஃபிளாஷிங் வெர்டிக்கல் பார், தட் இஸ் இன்சர்ஷன் பாயிண்டர். இன்சர்ஷன் பாயிண்டர் வந்து நீங்க டைரக்டா டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும், வேர்ட் ப்ராசஸர் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை டைப் பண்ண உடனே நீங்க டைப் பண்ண இன்சர்ஷன் பாயிண்டர் ரைட் சைட்ல மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு லைனோட எண்டில் இன்சர்ஷன் பாயிண்டர் வந்ததும் ஆட்டோமேட்டிக்காவே நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஸோ நீங்க ஒவ்வொரு லைனோட எண்டு வரும்போதும் என்டர் பிரஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை இதோட முடியுது, இப்போ நெக்ஸ்ட் லைன் வேணும் அப்படின்னா நீங்க என்டர் பிரஸ் பண்ணா போறோம். அப்படி இல்லைன்னா நியூவா ஒரு லைன் வேணும்னாலும் என்டர் பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் கீயை ஒவ்வொரு லைனோட எண்ட்லயும் பிரஸ் பண்ண தேவையில்லை. ஒரு பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி பிரஸ் பண்ணா போறோம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ல ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணி முடிச்சாச்சு. டைப் பண்ணி முடிச்சதும் நீங்க பாயிண்டர் டூல் எடுத்து நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பிளாக் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மேல ஒரு லைன், கீழே ஒரு லைன் வரும். அது ஒரு டெக்ஸ்ட் பிளாக். ஒன்ஸ் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இது மாதிரியான ப்ராசஸ்க்கெல்லாம் எடிட்டிங்னு பேரு. பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்றது மவுஸை வச்சும் செலக்ட் பண்ணலாம், கீபோர்டை வச்சும் செலக்ட் பண்ணலாம். நம்ம இந்த மவுஸ்ல எப்படி செலக்ட் பண்றது, கீபோர்ட்ல எப்படி செலக்ட் பண்றதுங்கிறத நீங்க வேர்ட் ப்ராசஸர்ல லேர்ன் பண்ணீங்க இல்லையா, அதே சேம் ப்ரொசீஜர் தான். இப்ப ஃபர்ஸ்ட் மவுஸ்ல எப்படி செலக்ட் பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்ல எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி உங்க மவுஸ் பாயிண்டரை வச்சு கிளிக் பண்ணுங்க. அதாவது யூஸ்வலா லெஃப்ட் மவுஸ் பட்டன் பிரஸ் பண்றத தான் நம்ம கிளிக்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிளிக் பண்ணி அந்த மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணாம விட்டுறக்கூடாது. அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மேல அப்படியே இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இப்போ நாம காட்டியிருக்கோம் இல்லையா இந்த இமேஜ்ல, அந்த மாதிரி என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா பிளாக் ஆகும். அந்த பிளாக் ஆகிறது தான் செலக்ட் பண்றதுன்னு சொல்றோம். ஸோ நீங்க எந்த இடத்துல இருந்து செலெக்ஷன் ஆரம்பிக்கிறீங்க, தட் இஸ் நீங்க லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா, எப்படி வேணாலும் நீங்க அதை ட்ராக் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகணும்னா அந்த வேர்ட் மேல மட்டும் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வேர்ட் செலக்ட் ஆகும். ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபே செலக்ட் பண்ணணும்னா அந்த பேராகிராஃப் மேல மவுஸ் வச்சு 3 டைம்ஸ் கண்டினியூவா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் செலக்ட் ஆயிடும். டெக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணணும்னா செலக்ஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ். ஸோ செலக்ட் பண்ற ப்ராசஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கேன். படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மவுஸில் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும்னு இல்லை, கீபோர்ட்லேயே கூட செலக்ட் பண்ணலாம். இதுக்கு முந்தின வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், பேஜ் மேக்கரில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக மவுஸை தொடாமல் தான் வேலை செய்யணும். கீபோர்டு வழியாக எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் சாம்பிள்ங்கிற வேர்டு தான் செலக்ட் பண்ணணும். சாம்பிளோட எண்டில் இன்சர்ஷன் பாயிண்டர் இருக்குது. ஸோ நான் இப்போ இதுக்கு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா Shift கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஆரோ கீ இருக்கு இல்லையா மூவ்மெண்ட் கீஸ்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, அதாவது Shift கீயை விடாம மூவ்மெண்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட் செலக்ட் ஆயிடும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண வேண்டிய சாம்பிள்ங்கிற வேர்டோட பிகினிங்ல இன்சர்ஷன் பாயிண்டர் இருக்கு. ஸோ நான் இப்போ ரைட் சைட்ல மூவ் ஆகணும். இப்போ Shift ஆரோ கீஸ்ல Shift கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரைட் ஆரோ கீ இருக்கு இல்லையா அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறந்துடாதீங்க, Shift கீயை ப்ரெஸ் பண்ணியே வச்சிருக்கணும் அண்ட் ரைட் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட் செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரோ கீயை ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் Shift கீயை ரிலீஸ் பண்ணணும். நீங்க ஒருவேளை ஃபர்ஸ்டே Shift கீயை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க செலக்ஷன் கேன்சல் ஆயிடும். வேற சில கீபோர்டு செலக்ஷன் ஷார்ட்கட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நீங்க கவனமா லேர்ன் பண்ணிக்கங்க. எக்ஸாம்ல 1 மார்க் கொஸ்டின் இதுல இருந்து கேட்கலாம். பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். டெலீட் பண்றதுக்கு கீபோர்ட்ல 2 கீ இருக்கு. ஒன்னு பேக் ஸ்பேஸ் கீ, இன்னொன்னு டெலீட் கீ. ஒரு பேராகிராஃப்ல இன்சர்ஷன் பாயிண்டர் எங்க இருக்கோ
இந்த இன்செர்ஷன் பாயிண்டர்ல இருந்து லெஃப்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் டெலீட் பண்றதுக்கு பேக் ஸ்பேஸ் கீயும், இன்செர்ஷன் பாயிண்டருக்கு ரைட் சைடுல இருக்கிற கேரக்டர்ஸை டெலீட் பண்றதுக்கு டெலீட் கீயும் யூஸ் ஆகும். ஸோ இதை மறந்துடாதீங்க. பேக்ஸ்பேஸ் கீ deletes the characters to the left of the insertion point and delete key deletes the characters to the right of the insertion point. PageMaker டாக்குமெண்ட்ல ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்றது எப்படி, கட் பேஸ்ட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றது நீங்க கீபோர்ட்ல செலக்ட் பண்ணலாம், இல்ல மவுஸ்ல செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல்ங்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ண போறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு எடிட் காப்பி, எடிட் மெனுல போய் காப்பிங்கிற ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க செலக்ட் பண்ண கண்டென்ட் அப்படியே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்அப் மெனு வரும். அந்த பாப்அப் மெனுல இருந்து காப்பிங்கிற ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+Cங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை மூணுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ காப்பி ஆயிடுச்சு. அண்ட் தென் காப்பியான டெக்ஸ்ட் எங்க பேஸ்ட் ஆகணுமோ அந்த இடத்துல இன்செர்ஷன் பாயிண்டரை பிளேஸ் பண்ணிட்டு எடிட்ல போய் பேஸ்ட்ங்கிற ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எங்க பேஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதுக்கு ஈக்குவலன்ட் ஷார்ட்கட் கீ Ctrl+V. இதே மாதிரி கட் அண்ட் பேஸ்ட், இதுக்கு மூவிங் டெக்ஸ்ட்னு பேரு. கட் அண்ட் பேஸ்ட் பண்றதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை கட் பண்ண போறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போய் கட்டுங்கிற ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த பாப்அப் மெனுல, அதை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+Xங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். நீங்க கொடுத்த உடனே அந்த டெக்ஸ்ட் அங்கிருந்து கட் ஆயிடும். அதனால தான் அதுக்கு மூவ்னு பேரு. அங்கிருந்து மூவ் ஆயிடும், ரிமூவ் ஆயிடும். அண்ட் தென் நீங்க எங்க பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இன்செர்ஷன் பாயிண்டரை வச்சு நீங்க பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்றதுக்கு நம்ம ப்ரீவியஸா பார்த்த அதே டெக்னிக் தான். ஒரு முறை கட் பண்ண டெக்ஸ்ட் எத்தனை முறை வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம். நம்ம டாக்குமெண்ட்ல டெக்ஸ்ட் பிளாக்ஸ் எப்படி மூவ் பண்றது அண்ட் அதோட சைஸ் எப்படி ரீசைஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இங்க ஒரு டெக்ஸ்ட் பிளாக் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை மூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டர் டூல் எடுத்துக்கங்க. பாயிண்டர்னு ஒரு ஐகான் இருக்கு இல்லையா அங்க டூல் பாக்ஸ்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் பிளாக் மேல கிளிக் பண்ணீங்கன்னா இது பிளாக் ஆயிடும். அண்ட் தென் இதை கிளிக் அண்ட் டிராக் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். உங்களுக்கு விருப்பமான இடத்துல அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ரீசைஸ் பண்ணலாம். ரீசைஸ் பண்றதுக்கு இந்த பிளாக்கோட 4 கார்னர்லயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும் இல்லையா, இதுக்கு விண்டோ ஷேட்ஸ் அப்படின்னு பேரு. இந்த டாட்டை கிளிக் பண்ணி அப்படியே நீங்க டிராக் பண்ணீங்கன்னா அந்த பிளாக் எப்படி ரீசைஸ் ஆகுதுங்கிறத விசிபிளாவே நமக்கு தெரியும். ஸோ ரீசைஸ் ஆன இந்த பிளாக்கை நீங்க என்ன பண்ணலாம்னா எங்க வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பேஜ் மேக்கர்ல ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க எங்கேயும் டைப் பண்ணலாம், எங்கேயும் அதை மூவ் பண்ணி வைக்கலாம். அண்ட் இப்படி நீங்க ஒரு பிளாக்கை ரீசைஸ் பண்ணும்போது அங்க ஏற்கனவே உள்ள டெக்ஸ்ட் ஹைட் ஆயிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த பிளாக்கோட லோயர் பவுண்டரியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெட் கலர் மார்க் வரும். இதுக்கு முன்னாடி அது ரெட் கலர் இல்ல. ரெட் கலர் மார்க் இருந்ததுன்னா சில டெக்ஸ்ட் உள்ள ஹைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் பேஜ் மேக்கர்ல ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணி பிரைமரி எடிட்டிங் ஒர்க் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் எப்படி சேவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு டாக்குமெண்ட் சேவ் ஆகல அப்படின்னா அதோட நேம் அன்டைட்டில்டுன்னு இருக்கும். அந்த அன்டைட்டில்டு இருந்தாலே அந்த டாக்குமெண்ட் சேவ் ஆகலன்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்றதுக்கு ஃபைல் சேவ், ஃபைல் மெனுவில் போய் சேவ்ங்கிற ஆப்ஷன் எடுக்கலாம். இல்லைன்னா டூல் பார்ல சேவ்னு ஒரு ஐகான் இருக்கு. இப்போ பாக்குறீங்க இல்லையா, அந்த சேவ் ஐகான் கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா கீபோர்ட்ல Ctrl+Sங்கிற கீயை யூஸ் பண்ணலாம். நீங்க இதை கொடுத்த உடனே சேவ் பப்ளிகேஷன்ஸ்ங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்க ஃபைல் நேம் அப்படிங்கிற இடத்துல ஃபைலோட நேம் கொடுங்க. சேவ் இன்னுல அது எங்க போய் சேவ் ஆகுதுங்கிறது தெரியும். பை டிஃபால்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே டாக்குமெண்ட்ஸ்ங்கிற இடத்துல தான் போய் சேவ் ஆகும். இப்போ நான் என்னுடைய ஃபைலுக்கு mypmdoc அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற சேவ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்ச உடனே ஃபைலோட நேம் அன்டைட்டில்ங்கிறது நீங்க என்ன நேம் இங்க கொடுத்தீங்களோ அந்த நேமுக்கு மாறிடும். அது டைட்டில் பார்ல தெரியும். ஏற்கனவே சேவ் ஆன ஒரு ஃபைலை வேற ஒரு நேம்ல வேற ஒரு லொகேஷன்ல சேவ் பண்றதுக்கு ஃபைல் சேவ் ஆஸ் அப்படி இல்லைன்னா Shift+Ctrl+S இதை யூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம். மற்ற சேவிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முன்னாடியே நம்ம லேர்ன் பண்ணது மாதிரி தான். ஃபைனலா ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிட்டு பேஜ் மேக்கர்ல இருந்து எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஒரு டாக்குமெண்ட்ல ஃபைல்ல போயிட்டு க்ளோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா Ctrl+W இதை மறந்துடாதீங்க. ஏன்னா இது வெரி காமன் இந்த கமாண்ட் எல்லாமே. அண்ட் பேஜ் மேக்கர்ல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ஃபைல்ல போய் எக்ஸிட்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா Ctrl+Qன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா பேஜ் மேக்கர்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுவீங்க. இந்த வீடியோல இது வரைக்கும் ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி என்டர் பண்ணி எடிட் பண்றது அண்ட் எப்படி ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை மூவ் பண்ணி ரீசைஸ் பண்ணலாம், ஒரு ஃபைலை ப்ராப்பரா எப்படி சேவ் பண்ணி க்ளோஸ் பண்றதுங்கிறத பத்தி லேர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோல
ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை எப்படி ரெண்டா பிரிக்கலாம், பிரிச்ச டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி ரீஜாயின் பண்ணலாம், வேற ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி இதுக்கு இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.